நம்ம ஒரு காலத்துல பண்ணாங்கல்ல, பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர அழைத்தேன் முனைத்தேன் என்ன நான் நினைத்தேன், அந்த மாதிரி ஒரு காலத்துலயும் செஞ்சிருக்காங்க. அதை வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம அவங்கெல்லாம் விட்டு வச்சத எதை பண்ணலாம், நம்ம ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணலாம். ஏன்னா எல்லா கம்போசர்ஸ்க்குமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து வார்த்தையை பிரிக்கக்கூடாது, அது நல்லா இருக்காது. ஒருத்தர் வந்து எனக்கு நீ பிரி சேரு என்னமோ பண்ணு சவுண்டிங்காக நல்லா இருக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ எனக்கு நான் பழகின கம்போசர்ஸில் வந்து இந்த வார்த்தையை பிரிக்கக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஸோ நானும் வார்த்தையை வந்து ஸ்ப்ளிட் பண்ண மாட்டேன், அந்த சந்தத்தில் கரெக்டாக எழுதணுங்கிறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பேன். ஆனால் எனக்கு வந்து பாத் பிரேக்கிங்காக இருந்தது வந்து அன்புள்ள சந்தியான்னு சொல்லிட்டு நாமத்துக்குமார் சார் இதில் காதல் சொல்லாதே இல்லை, அதில் வந்து தனனா தனனா அப்படி இருக்கும் மீட்டர். அவர் வந்து உனை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு. அது வேற யார் எழுதியிருந்தாலும் நல்லா இருக்காது, அவர் எழுதும் போது அது மேஜிக்காக ஒர்க் ஆச்சு. இப்போ ஹுக்கும்ல எடுத்துட்டிங்கன்னா நரச்சிருச்சுன்னு முறைக்கா தே துறைக்கிட்ட வந்து குறைக்கா தே அப்படி அந்த வேர்ட் ஸ்பிளிட் பண்ணும் போது ஒரு சவுண்டிங் இருக்குங்கிற விஷயம் இருக்குல்ல. ஸோ எனக்கு ஒவ்வொரு சாங்குமே லேர்னிங்.